ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் எப்பயுமே நர்சிங் ரிலேட்டட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நர்சிங்கில் நான் நான் நர்சிங் சப்ஜெக்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ கம்மிங் ஆர்ஆர்பி, எய்ம்ஸ் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் வருது இல்லையா? அதில் நான் நர்சிங் படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஸோ அதை வந்து நீங்க இப்பதான் படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க, இல்ல நீங்க ஆல்ரெடி படிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா என்னென்ன டாபிக்ஸ்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதிக அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எந்தெந்த டாபிக்ஸ்லாம் படிக்கணும், எந்தெந்த டாபிக்ஸ்லாம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, இந்த மாதிரி கண்டென்ட்லாம் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்டிடியூட் பார்க்கலாம். ஆப்டிடியூட்ல நிறைய டாபிக்ஸ் இருக்கு. நீங்க வந்து ஒவ்வொரு டாபிக்கும் டைம் எடுத்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க மேஜரா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செட் ஆஃப் டாபிக்ஸ் இங்க கொடுத்துருக்கேன் இல்லையா, இது வந்து ஃபர்ஸ்ட் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய டாபிக்ஸ். இந்த டாபிக்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் பாருங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா? ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க, அது வந்து ப்ராஃபிட்டா லாஸா நம்மள கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜா இல்ல லாஸ் பர்சன்டேஜ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ கொஸ்டின் பாத்தீங்கன்னா, டாபிக் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் மட்டும்தான் இருக்கு. ப்ராஃபிட் எவ்வளோன்னு கேட்பாங்க, இல்லைன்னா லாஸ் எவ்வளோன்னு கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா லாஸ் பர்சன்டேஜ் கேட்பாங்க. ஸோ கொஷின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். சம்டைம்ஸ் டைரக்டா கேட்பாங்க, சம்டைம்ஸ் இன்டைரக்டா கேட்பாங்க. எப்படி கேட்டாலும் உங்கள்கிட்ட இருக்கிறது 4 மாடல் தான். ஸோ ஈஸியா தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருக்கும். டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, நமக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இந்த ஒரு ஃபார்முலாவை வச்சு மட்டும்தான் நம்ம இந்த டாபிக் ஃபுல்லா எல்லா சம்மே போடுவோம். ஸ்பீட் கேட்டாங்கன்னா ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இதே டைம் கேட்டாங்கன்னா டைம் இந்த சைடு வந்துடும், ஸ்பீட் இப்படி போயிடும். ஸோ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸோ இந்த ஒரே ஃபார்முலா வச்சு தான் நம்ம இந்த டாபிக் ஃபுல்லா பார்ப்போம். அது இல்லாம டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல சப் டாபிக்ஸா இருக்கிற ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின் இருக்கும் இல்லையா? ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின் சம்மும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ட்ரெயின் ரிலேட்டட் சேம், அதுவும் இதே ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் ட்ரெயின் ரிலேட்டட் சம்ஸ்லாம் பார்க்க போறோம். இதுல நீங்க என்ன ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இதுல வர்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிலோமீட்டர் பர் ஹவர்ல கொடுத்துருப்பாங்க, சில இது மீட்டர் பர் செகண்ட்ல கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம ஆப்ஷன்ல என்ன இருக்கோ, ஆப்ஷன்ல கிலோமீட்டர் பர் ஹவர் இருக்கா, மீட்டர் பர் செகண்ட் இருக்கான்னு பாத்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இந்த 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 ஸ்டெப்ல மட்டும்தான் நீங்க மிஸ்டேக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏதாவது டிஸ்டன்ஸ் கேட்பாங்க, ஸ்பீட் அண்ட் டைம் கொடுத்துட்டு. அப்படி இல்லைன்னா இந்த 3 தான், டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ், இந்த 3 பத்தி தான் கேட்க போறாங்க. அது இல்லாம ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின் ரிலேட்டட் சம்ஸும் கேட்குவாங்க. அடுத்தது பர்சன்டேஜ். பர்சன்டேஜ் அப்படின்னா அதுவுமே இம்பார்ட்டன்டான டாபிக் தான். பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா, இப்போ வந்து 25% ஆஃப் சம்திங், அது பிளஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் வச்சு உங்களுக்கு கொஸ்டின் வர்ற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நீங்க பர்சன்டேஜோட பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா மட்டுமே போதும். இதுக்கு வந்து ரொம்ப இந்த டாபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் இருக்காது, ஈஸியா தான் இருக்கும், பாத்துக்கோங்க. அடுத்தது ரேஷியோ. ரேஷியோ தெரியும் இல்லையா? 1:2 இந்த மாதிரி வர்றது எல்லாமே ரேஷியோ. ரேஷியோனா என்ன? நம்ம வந்து கேன்சல் பண்ணிட்டு லாஸ்ட் வர்ற நம்பர் தான் ரேஷியோ. ரேஷியோ ரிலேட்டடான சம்ஸும் பேசிக்ஸ் தான் இருக்கும், ரொம்பலாம் காம்ப்ளிகேட்டடா இருக்காது, ஈஸியா தான் இருக்கும், பாத்துக்கோங்க. ரேஷியோ பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நீங்க இந்த ஃபிராக்ஷன்ல போடுறோம் இல்லையா, 2/3 அப்படிங்கறத நம்ம 2:3 அப்படின்னு எழுதலாம். இதுவும் சேம் தான். ஓகேவா? இப்போ வந்து 2/4 இருக்கு அப்படின்னா 1:2 கேன்சல் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இங்கேயுமே 2:4 இருந்துச்சுன்னா 1:2 அந்த மாதிரி கேன்சல் பண்ணி லாஸ்ட் என்ன கிடைக்குதோ அதுதான் ரேஷியோ. ஓகேவா? நீங்க சம்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்கும், ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? அடுத்தது நம்பர் சிஸ்டம். நம்பர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். இப்போ என்னன்னா, உங்களுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
உங்களோட மேக்ஸ் நாலேஜை செக் பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ மற்ற டாபிக்ஸ்ல எல்லாம் நம்ம சொல்லிடலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னா ப்ராஃபிட் கேட்பாங்க, லாஸ் கேட்பாங்க. டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்னா டைம் டிஸ்டன்ஸ் ஸ்பீட் கேட்பாங்க, இல்லைன்னா ட்ரெயின் ரிலேட்டட் சம்ஸ் கேட்பாங்க. பர்சன்டேஜ்னா பர்சன்டேஜ். இது மாதிரி மற்ற டாபிக்ஸ்ல எல்லாம் நம்ம சொல்லிடலாம். நம்பர் சிஸ்டம்ல இதுதான் கான்செப்ட், இதுதான் கொஸ்டின், இப்படிதான் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. என் நம்பர் ஆஃப் கான்செப்ட்ஸ் இருக்கு. எல்லாமே வந்து ஜஸ்ட் நீங்க அந்த கொஸ்டினை படிச்சீங்கனாலே தெரியும். ஜஸ்ட் உங்களோட மேக்ஸ் நாலேஜை செக் பண்ற மாதிரி தான் இருக்கும். நீங்க வந்து நார்மலா கூகுள்ல போயிட்டு நம்பர் சிஸ்டம்ஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்து பாருங்க. அப்பவே உங்களுக்கு புரியும். ஒரு கொஸ்டின் பார்த்து சால்வ் பண்ணிருப்பீங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா அது வேற மாடல்ல இருக்கும். எல்லாமே எதுக்கு ரிலேட்டடா இருக்கும்னா உங்களோட மேக்ஸ் நாலேஜை செக் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஈஸியா தான் இருக்கும். பட் வந்து அதோட கீ பாயிண்ட் கேட்ச் பண்றது மட்டும்தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தெரியும். இப்ப நம்ம ஒரு கொஸ்டினை படிச்சோம் அப்படின்னா படிச்சு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நம்மள என்ன கேட்கறாங்க அப்படிங்கறத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா மட்டும்தான் இது நல்லா நம்மளால சால்வ் பண்ண முடியும். அந்த கீ பாயிண்ட்டை வந்து இதை இப்படி பண்ணாதான் சால்வ் பண்ண முடியும். அந்த கீ பாயிண்ட்டை பிடிக்கிறது மட்டும்தான் கஷ்டம். மற்றபடி சம்மன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அடுத்தது ஹச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம். ஹச்சிஎஃப் அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். எல்சிஎம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லீஸ்ட் காமன் மல்டிப்ளையர். ஓகேவா? இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். இதுவுமே கொஞ்சம் நம்பர் சிஸ்டம் மாதிரி லைட் ஆஃப் அப்ளிகேஷன் சம்ஸும் வரும். எல்சிஎம் கேட்கலாம். நார்மலா நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதோட எல்சிஎம் என்னன்னு கேட்கலாம். எல்சிஎம் பண்ணுவீங்க இல்லையா? இப்போ வந்து 2, 8, 10க்கு என்ன எல்சிஎம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்படி காமனா என்ன டிவைட் ஆகுதுன்னு பார்ப்போம். சாரி, காமனா என்ன டிவைட் ஆகுதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் கடைசியா 1 வர்ற வரைக்கும் பண்றது எல்சிஎம். ஓகேவா? இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அது எல்சிஎம். இதே ஹச்சிஎஃப்னா காமனா ஏதாவது மல்டிப்ளை இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இல்லைன்னா அதோட விடுறது. இதுதான் இதோட டிஃபரன்ஸ். உங்களுக்கு நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதோட ஹச்சிஎஃப் எல்சிஎம் கேட்கலாம். இந்த மாதிரி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன். சிம்பிளிஃபிகேஷன் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதுல வந்து மெயினா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரூல் வந்து போட்மாஸ் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? போட்மாஸ் ரூல் அப்படின்னா என்னன்னா பிராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். இதுதான் போட்மாஸோட டெஃபினேஷன். அப்படின்னா என்னன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு செட் ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன சொல்லலாம், 1 × 2 + 3 - 2 + 6/2 of 3 இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சும்மா நான் ரொம்ப பேசிக்கா உங்களுக்கு சொல்றதுக்காக எழுதியிருக்கேன். இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை வந்து நம்ம எந்த ரூல் படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா போட்மாஸ் ரூல் படி. ஏன்னா இப்போ ஒரு ஈக்குவேஷன்ல பிளஸ் மைனஸ் மல்டிபிளிகேஷன் எல்லாமே இருக்கு. அப்படிங்கும்போது நீங்க வந்து டைரக்டா இப்போ வந்து 1 × 2 2 + 3 5 5 - 2 அப்படி வந்து டைரக்டா பண்ணக்கூடாது. அதுக்குன்னு ஒரு ரூல் இருக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட் சால்வ் பண்ணணும். கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ல ஏதாவது இந்த மாதிரி பிராக்கெட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை சால்வ் பண்ணணும். அது இல்லையா அடுத்தது ஆஃப். ஆஃப்னா என்னதுன்னா நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் இதுதான். ஆஃப்னா மல்டிபிளிகேஷன். 2 of 3 அப்படின்னு இருக்குன்னா 2 × 3 6 அவ்வளவுதான். செகண்ட் ஆஃபை சால்வ் பண்ணணும். இங்க லாஸ்டா இருக்குல்ல 2 of 3ன்னு ஒரு ஆஃப் இருக்கு இல்லையா, அந்த ஆஃப் தான் நெக்ஸ்ட் சால்வ் பண்ணணும். அடுத்தது மல்டிபிளிகேஷன். மல்டிபிளிகேஷனை இங்கன்னா 1 × 2 இதை சால்வ் பண்ணணும். அடுத்து அடிஷன், சப்ராக்ஷன். இந்த மாதிரி இந்த ரூல் வச்சுதான் இந்த சிம்பிளிஃபிகேஷனை சால்வ் பண்ணணும். மற்றபடி ஈஸியா தான் இருக்கும். இந்த ரூல் மட்டும் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் போட்மாஸ் ரூல். அதை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்பர் சீரிஸ். நம்பர் சீரிஸ் கொஸ்டின்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பார்த்திருப்பீங்க இல்லையா? இப்போ வந்து 2, 4, 6, 8 நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு எழுதுறேன். இப்போ இது என்ன வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 10ன்னு எழுதுவோம். அந்த மாதிரி சீரிஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி 2, 4, 6, 8 கொடுத்துட்டு இந்த இடத்துல 9 கொடுத்துருவாங்க. 9 கொடுத்துட்டு இதுல எது ராங் நம்பர் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? எல்லாமே ஈவன் நம்பரா இருந்துட்டு இருக்கும்போது இது மட்டும் ஆட் நம்பரா இருக்கு. ஸோ இதுதான் ராங் நம்பர். அந்த நம்பர் சீரீஸ்ல நெக்ஸ்ட் என்ன நம்பர் வரும்னு கேட்கலாம், நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் நம்பர் கிடையாது, மிஸ்ஸிங் நம்பர். எந்த இடத்துல மிஸ் ஆகுதோ அந்த நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும். மிஸ்ஸிங் நம்பர் என்னன்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ராங் நம்பர் கேட்கலாம். ஓகேவா? இதுல கொடுத்துருக்கிற சீரீஸ்ல எந்த நம்பர் ராங்கா இருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த என்ன பண்ண போறோம், அந்த பேட்டர்னை கண்டுபிடிக்க போறோம். பேட்டர்னை கண்டுபிடிச்சிட்டு எது வந்து நெக்ஸ்ட் வரும் அப்படின்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, அதிகமா ப்ரியாரிட்டி கொடுத்து பார்க்க வேண்டிய டாபிக்ஸ் ஆப்டிடியூட்ல.
உங்களோட ஆர்ஆர்பி எய்ம்ஸ் எக்ஸாம்க்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த டாபிக்லாம் ஃபுல்லா கிளியர் பண்ணிக்கோங்க. கிளியர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாருங்க. இது வந்து செகண்ட் ப்ரியாரிட்டி. இதுக்குமே ப்ரியாரிட்டி கொடுக்கணும். இன்னுமே டாபிக்ஸ் இருக்கு, இது மட்டும் போதுன்றேன். அடுத்தது என்னன்னா டைம் அண்ட் ஒர்க். ஓகேவா? டைம் அண்ட் ஒர்க் பத்தி தெரியும். எப்படி இருக்கும் கொஷின்ஸ்? ஒரு 10 பீப்புள்ஸ் சேர்ந்து ஒரு ஒர்க்கை 3 டேஸ்ல முடிக்கிறாங்க. அப்ப 5 பீப்புள்ஸ் இருந்தாங்கன்னா எத்தனை டேஸ்ல முடிப்பாங்க? ஸோ இதுதான் இந்த மாதிரி கொடுத்துருக்கிறது தான் டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்டையும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது எஸ்ஐசிஏ. எஸ்ஐசிஏயும் இம்பார்ட்டன்ட். எஸ்ஐசிஐனா என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ரெண்டுத்துக்கும் ஒரு ஒரு ஃபார்முலா தான் இருக்கும். எஸ்ஐனா பிஎன்ஆர் பை 100, சிஐனா பி இன்டூ 1+r/100 ஹோல் பவர் n அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபார்முலா தான் இருக்கும். இதுல நம்ம யூஸ் பண்ற டேர்ம் என்ன? பிரின்சிபல், ரேட். ரேட் மீன்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நம்பர் ஆஃப் இயர்ஸ். என்னன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஏன்னா அமௌண்ட். இதுல என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. பிரின்சிபல் அப்படிங்கிறது இப்ப வந்து நம்ம பேங்க்ல ஒரு கடன் வாங்குறோம். இப்ப நம்ம யாருக்காவது வட்டிக்கு விடுறாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் நம்ம கடனா வாங்குறாங்க இல்லையா, அதுதான் பிரின்சிபல். ஓகேவா? அமௌண்ட், டோட்டல் அமௌண்ட், இந்த மாதிரி டோட்டல் அந்த மாதிரி வேர்டு எல்லாம் என்னன்னா, இப்போ வட்டிக்கு நம்ம கடன் வாங்குறோம். இப்போ 1000 ரூபாய் கடன் வாங்குறோம். அது வட்டி வந்து 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சேர்த்து எவ்வளவு கொடுக்கணும்? 1100 ரூபாய் கொடுக்குறோம் இல்லையா? சோ இதுதான் டோட்டல் அமௌண்ட். இந்த டோட்டல் அமௌண்ட்டுக்கும் பிரின்சிபலுக்கும் எப்பயுமே கன்ஃபியூஸ் வரும். சோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கொஸ்டினை தெளிவா படிச்சுட்டு எது பிரின்சிபல் கேட்டிருக்காங்களா, டோட்டல் அமௌண்ட் கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் பண்ணிட்டு அப்புறமா சம் சால்வ் பண்ணுங்க. அடுத்தது ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் 3 மாடல்ஸ் இருக்கும். ஒன்னு வந்து நார்மலா இந்த காயின், டைஸ் ட்ரா பண்றது, இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் இருக்கும். பார்த்திருப்பீங்க. ஒரு காயினை டாஸ் பண்ணா ஹெட் ஆர் டெய்ல் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்திருப்பீங்க. டைஸும் பாத்தீங்கன்னா 1 or 2, இந்த 1 2 3 4 5 6 இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் காயின் டைஸ்ல வரும். செகண்ட் மாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஒரு பாக்ஸ்ல வந்து 3 கிரீன் பால் இருக்கு, 2 பிளாக் பால்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சம்ஸ் வர்றது வந்து செகண்ட் மாடல். தேர்ட் மாடல் பாத்தீங்கன்னா கார்ட்ஸ் ரிலேட்டட் வரும். கார்ட்ஸ் இருக்கும், ஒரு செட் ஆஃப் கார்டு இருக்கு, அதுல இருந்து குயின் மட்டும் வர்றதுக்கு என்ன பாசிபிலிட்டி, அந்த மாதிரி கேட்கறது தேர்ட் மாடல். ஸோ ப்ராபபிலிட்டி பொறுத்த வரைக்கும் இது 3 மாடல் இருக்கு. அதுல என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான மாடல் இந்த செகண்ட் மாடல் தான். அந்த பால் வரும், 3 கிரீன் பால்ஸ் இருக்கு, 2 பிளாக் பால்ஸ் இருக்கு, அதுல இருந்து நீங்க வந்து 2 பால பிக் பண்றீங்க. 2 பால்ல வந்து 1 கிரீன் இருக்கணும், 1 பிளாக் இருக்கணும். அப்ப அதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி கான்செப்ட் ரொம்ப முக்கியம். செகண்டா கேட்டேன். அது பாலுன்னு தான் கிடையாது, நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்போ கிளாஸ் ரூம்ல 25 கேர்ள்ஸ் இருக்காங்க, 30 பாய்ஸ் இருக்காங்க. நீங்க வந்து 2 பேரை செலக்ட் பண்ணணும். அது 2 பேர்ல 1 கேர்ளா இருக்கணும், 1 பாயா இருக்கணும். அந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்துட்டு நம்மள்ட்ட ப்ராபபிலிட்டி கேட்பாங்க. ஸோ ப்ராபபிலிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்னு பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் மாடல் தான். ஓகேவா? எல்லாமே ஈஸியா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் கேலண்டர், கிளாக். கேலண்டர் தெரியும், ஏதாவது ஒரு டேட் கொடுத்துட்டு 1/1/2025 இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த டேட் வந்து என்ன டேல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா 2020 மாதிரியே சேம் இயர் கேட்பாங்க. சேம் இயர் எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 மாடல் தான் இருக்கு, ஈஸி. கிளாக் பொறுத்த வரைக்கும் கிளாக் வந்து ஆங்கிள்ஸ், கோயின்சைட், இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டான கொஷின்ஸ் இருக்கும்பா. அது நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. நீங்க உங்களுக்கு புரியல அப்படின்னா மெமரி கூட பண்ணி வச்சுக்கோங்க, ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா அந்த கொஷின்னா அந்த ஆன்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கு. ஒரு நாளைக்கு கிளாக்ல எத்தனை டைம் அந்த 2 ஹேண்டும் கோயின்சைட் ஆகும், எத்தனை டைம் ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும், அந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அந்த கொஷினுக்கு அதுதான் ஆன்சர்னு நமக்கு தெரியும். ஸோ அதை வந்து நீங்க ஈஸியா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட். கிளாக்ல வந்து உங்களுக்கு ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்றதை விட இதுதான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஏஜஸ் சம் தெரியும், படிச்சிருப்பீங்க. ஃபாதரோட ஏஜ் சன்னோட ஏஜை விட டபுள் த அமௌண்ட் இருக்குது. 5 இயர்ஸ் கழிச்சு ஃபாதரோட ஏஜ் என்ன அப்படிங்கிற மாதிரி சம்ஸ் கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஏஜ் ரிலேட்டடான டாபிக்ஸ் கொஷின்ஸ் எல்லாம் வரும். இதுவுமே ஈஸியா தான் இருக்கும், படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் செயின் ரூல். செயின் ரூல் வந்து டைம் அண்ட் ஒர்க்கோட ஒரு டாபிக் தான் செயின் ரூல். அது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இப்ப எப்படி இருக்கும்னா, ஒரு 10 பர்சன்ட் சேர்ந்து ஒரு நாளைக்கு 5 hours ஒர்க் பண்றாங்க. 5 hours ஒர்க் பண்றாங்க, 6 days ஒர்க் பண்றாங்க. டேஸ், ஒரு பர்சன் ஹவர் டேஸ் கொடுத்துட்டு
ஒர்க் எவ்வளோ அது கொடுத்தாங்கன்னா ஒர்க் பண்றாங்க. அப்ப வந்து 5% சேர்ந்தாங்கன்னா 2 hours டெய்லி ஒர்க் பண்றாங்கன்னா எத்தனை டேல முடிப்பாங்க? இந்த மாதிரி செயின் மாதிரி இழுத்துட்டே வரும். அதுக்கு பேர் தான் செயின் ரூல்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ். புரிஞ்சுதா? ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து பார்க்க வேண்டிய டாபிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், பெர்சன்டேஜ், ரேஷியோ, நம்பர் சிஸ்டம், ஹச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம், சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் நம்பர் சீரிஸ். இதெல்லாம் முடிச்சுட்டு செகண்ட் பார்க்க வேண்டியது டைம் அண்ட் ஒர்க், எஸ்ஏஎன்சிஐ, ப்ராபபிலிட்டி, கேலண்டர் அண்ட் கிளாக், ஏஜஸ், செயின் ரூல். ஓகேவா? இதெல்லாம் தெளிவா படிச்சுக்கோங்க, ஈஸியா தான் இருக்கும். நெக்ஸ்ட் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் எல்லா டாபிக்ஸுமே ஈஸியா தான் இருக்கும். நீங்க எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம், தப்பு கிடையாது. அதுல நீங்க வந்து இப்போ ஆர்ஆர்பிக்காக படிக்கிறீங்க, எய்ம்ஸ்க்காக படிக்கிறீங்கன்னா அதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா நீங்க பார்க்க வேண்டிய டாபிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோடிங் டீகோடிங் தெரியும் இல்லையா? கம்ப்யூட்டர் இஸ் ரிட்டர்னஸ்னு ஒரு கோட்ல ஏதாவது XYZ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. தென் லேப்டாப் இஸ் ரிட்டர்னஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? அதுதான் கோடிங் டீகோடிங். நீங்க கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஆட் மேன் அவுட் அப்படின்னா இப்போ வந்து கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ, ஆப்பிள் இப்படி கொஸ்டின் கேக்குறாங்க. இதுல வந்து ஆடா இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்வியஸா ஆப்பிள். ஏன்னா பாக்கி எல்லாமே வெஜிடபிள், இது ஃப்ரூட்ஸ். ஸோ நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக ஈஸியா கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்தது டைரக்ஷன் சம்ஸ்னா தெரியும். ஒருத்தவங்க வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க, லெஃப்ட் போறாங்க, ரைட் போறாங்க, திரும்ப யூட்டர்ன் போறாங்க, எல்லாம் சுத்தி முடிச்சுட்டு அவங்க ஆஃபீஸை ரீச் பண்றாங்க. இப்போ அவங்க வீட்ல இருந்து ஆஃபீஸ்க்கு ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுவுமே ஈஸி தான். அடுத்தது பிளட் ரிலேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 டாபிக்ஸ் இருக்கும். ஒன்னு பாயிண்டிங் டுவர்ட்ஸ் சம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. யாரையாவது பாயிண்ட் பண்ணி அவங்க வந்து அவங்க வந்து என் ஃப்ரெண்டோட, என்னோட அம்மாவோட அப்பாவோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இன்டைரக்டா சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் வர்றது பாயிண்டிங் டுவர்ட்ஸ் சம். செகண்ட் மாடல் பாத்தீங்க அப்படின்னா ட்ரீ மெத்தட் சொல்லுவாங்க. ஓகேவா? நீங்க வந்து ஒரு ட்ரீ டிராப் பண்ணி அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தேர்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா சிம்பிள் பேஸ்டு இருக்கும். ஜஸ்ட் ட்ரீ மெத்தட் மாதிரியே தான், ஆனா அது சிம்பிள்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. சிம்பிள்ஸ்ல கொடுத்துருக்கிறது நார்மல்ல மாத்திட்டு அதுக்கப்புறமா நீங்க பண்ற மாதிரி இருக்கும். எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். மூணுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான். இதுல வந்து ஃபர்ஸ்ட் 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிம்பிள் பேஸ்டு இது வரைக்கும் ஒரு டைம் என்னமோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 நீங்க தெளிவா படிச்சுக்கோங்க. செகண்ட் மெத்தட் தெரிஞ்சாலே தேர்ட் ஈஸியா தான் இருக்கும். ஸோ ப்ராப்ளம் கிடையாது. ரீசனிங் பொறுத்த வரைக்கும் எல்லா டாபிக்ஸுமே நீங்க பார்க்கலாம். அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை பார்த்துட்டு மற்ற டாபிக்ஸ் போங்க. ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு ஆப்டிடியூட் ரீசனிங்ல எந்த ஐடியாவுமே இல்லை, என்ன படிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோஸ் பார்த்தோன்னே கொஞ்சம் உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்காக தான் இந்த வீடியோஸ். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் எப்படி படிக்கணும், என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இந்த வீடியோஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். இப்போ வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளோட இன்ஸ்டியூட் வந்து வெண்பா கோச்சிங் இன்ஸ்டியூட் பாண்டிச்சேரியில இருக்கு. நம்ம இன்ஸ்டியூட்ல இப்ப கோர்ஸ் போயிட்டு இருக்குது. ஆர்ஆர்பி அண்ட் எய்ம்ஸ் எக்ஸாம்க்கு பேட்ச் போயிட்டு இருக்குது. நீங்க ஜாயின் பண்ணிக்கிறதுனா ஜாயின் பண்ணிக்கலாம். நர்சிங் நான் நர்சிங் ரெண்டும் சேர்ந்து நம்ம கிட்ட இருக்குது. அது இல்லாம நான் நர்சிங் மட்டும் எனக்கு வேணும், நர்சிங்ல எனக்கு ஓகேவா இருக்கு, நான் நர்சிங் சப்ஜெக்ட்ஸ் தான் எனக்கு தெரியல, எனக்கு அந்த வீடியோ தான் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு மட்டும் நீங்க தனியா கூட ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் சீரியஸும் தனியா இருக்கு. உங்களுக்கு என்னதான் டவுட் இருக்கு, கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஆல்.